வணக்கம். நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். நான் உங்கள் கேஷிகா வரதராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர்கள் மீதான ஆக்கிரமிப்புக்கு எதிராக அழுத்தம் வழங்குக. ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகரிடம் ஸ்ரீதரன் எம்பி கோரிக்கை. அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகத்துடன் இரண்டாவது சுற்று கலந்துரையாடலில் பங்கேற்றது இலங்கை. புதிய கொரோனா தொற்று, மீண்டும் PCR பரிசோதனைகள் தீவிரம். இலங்கையின் பொருளாதாரம் தொடர்பில் மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிவிப்பு. பாதாள உலக கும்பலை கைது செய்ய விசேட மோட்டார் சைக்கிள் படையணி. ட்ரம்ப் நிர்வாகத்திலிருந்து விலகுவதாக எலான் மஸ்க் அறிவிப்பு. தொடர்பென உள்நாட்டு செய்திகள். தமிழர்கள் மீதான ஆக்கிரமிப்புக்கு எதிராக அழுத்தங்கள் வழங்குமாறு ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகரிடம் ஸ்ரீதரன் எம்பி கோரிக்கை விடுத்துள்ளார். ஆட்சி மாற்றத்தின் பின்னும் இந்த நாட்டில் திட்டமிட்ட வகையில் நடைபெற்று வரும் இனமத ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக சர்வதேச அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டியுள்ளதன் அவசியம் உணர்ந்து ஆஸ்திரேலிய அரசின் தீர்மானங்களும் ராஜதந்திர அழுத்தங்களும் ஈழத்தமிழர் நலன் சார்ந்து வலுப்பெற வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகருடன் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போதே அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். இந்த சந்திப்பின் போது வடக்கு மற்றும் கிழக்கு தொடர்பான நில பிரச்சினைகள், வடக்கு மாகாணத்தில் சுமார் 6000 ஏக்கர் கடலோர நிலங்கள் அரசு நிலங்களாக அறிவிக்கும் சர்ச்சைக்குரிய வர்த்தமானி அறிவிப்பு குறித்து தமிழ் பேசும் மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வாக வடக்கு மற்றும் கிழக்கில் நிலங்கள், காவல்துறை மற்றும் நிதி ஆகியவற்றில் மீள முடியாத அதிகாரங்களை கொண்ட சமஷ்டி அடிப்படையில் அரசியல் தீர்வு நிறுவப்பட வேண்டும் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வலியுறுத்தினார். கனடாவில் அமைக்கப்பட்டுள்ள முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி தமிழ் மக்களின் உலகின் அங்கீகாரம் என வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குகதாசன் தெரிவித்துள்ளார். கனடாவில் மாத்திரமல்ல, பல நாடுகளில் இனப்படுகொலைக்கான நினைவு தூபிகள் எழுப்பப்பட வேண்டும். அவ்வாறு எழுப்பப்பட்டால் தான் நீதிக்கான கதவுகள் திறக்கப்படும். கனேடிய அரசாங்கம் தருகிற முழுமையான ஆதரவை ஈழத்தமிழ் மக்கள் சார்பில் நான் கைகரம் கூப்பி வரவேற்கிறேன். அந்த அரசாங்கத்திற்கும் அந்த மக்களுக்கும் நன்றி சொல்கிறேன். ஏனென்றால் பாதிக்கப்பட்ட மக்கள் 16 ஆண்டுகளாக நீதியின்றி கண்ணீரின் கம்பளையுமாக இந்த மண்ணில் அலைந்து திரிகிறார்கள். பல உறவுகள் நீதி கிடைக்காமல் இறந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியான சூழலில் ஒரு நீதிக்கான ஒழுக்கீட்டு கிடைக்கும் என்ற நம்பிக்கை அந்த கனேடிய அரசாங்கத்தினுடைய செயற்பாட்டினால் இங்கு எங்களுக்கு இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தெரிகிறது. வாஷிங்டன் டிசியில் உள்ள அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகத்துடன் இரண்டாவது சுற்று கலந்துரையாடலில் இலங்கை பிரதிநிதிகள் குழு பங்கேற்றுள்ளது. இலங்கை பிரதிநிதிகள் குழு அமெரிக்கா விதித்த தீர்வை வரி தொடர்பாக வாஷிங்டன் டிசியில் உள்ள அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகத்துடன் இரண்டாவது சுற்று பேச்சுவார்த்தையில் பங்கேற்றுள்ளது. ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளை நோக்கமாக கொண்ட இரண்டாவது சுற்று சந்திப்பு இதுவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகத்தின் அழைப்பின் பேரில் வாஷிங்டன் டிசியில் நடந்த முதலாவது சுற்று கலந்துரையாடல்களில் இலங்கை பிரதிநிதிகள் குழு வரி தொடர்பான பிரச்சினைகளில் கவனம் செலுத்தியமை குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கான விசாக்களை பெறுவதில் இலங்கையர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தீர்க்க ஒரு புதிய பொறிமுறை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கான விசாக்களை பெறுவதில் இலங்கையர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தீர்க்க ஒரு புதிய பொறிமுறையை நிறுவுவதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் நடவடிக்கை எடுத்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளுக்கான விசாக்களை பெறுவதில் இலங்கையர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வாக நாட்டில் ஒரு புதிய அலுவலகத்தை நிறுவ யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஆராய ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் இணக்கம் வெளியிட்டுள்ளார். இதற்கமைய விசாக்களை பெறுவதில் இலங்கையர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் குறித்து வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் ஆகியோருக்கிடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பு கொழும்பில் உள்ள வெளிவிவகார அமைச்சில் நடைபெற்றது. இதன்போது தெரிவிக்கப்பட்ட தகவல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக அவர் தனது உடன்பாட்டை தெரிவித்துள்ளார்.
புதிய கொரோனா திரிவால் ஏற்படும் அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு இலங்கையின் சில வைத்தியசாலைகளில் PCR பரிசோதனைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. புதிய கொரோனா திரிவால் ஏற்படும் உலகளாவிய அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு சுகாதார அமைச்சு சில வைத்தியசாலைகளில் PCR பரிசோதனைகளை அதிகரித்துள்ளது. சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜாசிங்க இதனை தெரிவித்துள்ளார். PCR பரிசோதனை வசதிகளை கொண்ட வைத்தியசாலைகள் தற்போது கொரோனா நோயாளிகளை கண்டறிய அதிக அவதானத்துடன் இருப்பதாக அவர் கூறியுள்ளார். சுகாதார அமைச்சில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் காய்ச்சலால் அனுமதிக்கப்படும் அல்லது சிகிச்சை பெறும் நோயாளிகள் தொடர்பான கண்காணிப்பை அதிகரிக்க வைத்தியசாலைகளுக்கு சுகாதார அமைச்சு அறிவுறுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இலங்கை தொடர்ந்து நிலைமையை உன்னிப்பாக கண்காணிக்கும் என்றும் ஆனால் உடனடியாக எந்த கட்டுப்பாடுகளையும் விதிக்க முடியாது என்றும் சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜாசிங்க குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் தற்போதைய பொருளாதாரம் குறித்து இலங்கை மத்திய வங்கி புதிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. இலங்கையின் பொருளாதாரம் 2018ஆம் ஆண்டு காலப்பகுதியில் காணப்பட்ட நிலைக்கு திரும்புவதற்கு மேலும் 3 ஆண்டுகள் செல்லும் என இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இலங்கையின் பொருளாதாரம் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கருத்துரைத்த இலங்கை மத்திய வங்கியின் மேலதிக ஆளுநர் சந்திரநாத் அமரசேகர இதனை குறிப்பிட்டுள்ளார். 2021ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் கடந்த 2024ஆம் ஆண்டு வாழ்க்கை செலவு 2 மடங்காக அதிகரித்துள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் 2023ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் சிறிய அளவிலான வேறுபாடு காணப்படுகின்றது. வெவ்வேறு காரணங்களால் பொருளாதாரம் மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டது. தற்போது பணவீக்கம் வீழ்ச்சியடைந்துள்ளமையின் பயன் மக்களை சென்றடைகிறது. எனினும் 2021ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் மக்களின் வாழ்க்கை செலவு தொடர்ந்தும் அதிகமாகவே உள்ளது என்பது தெரிய வருகின்றது என சந்திரநாத் அமரசேகர தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தின் ஊடாக பண மோசடியில் ஈடுபட்டு 29 வயதுடைய நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். வாகனங்கள் விற்பனைக்கு இருப்பதாக சமூக வலைதளத்தில் விளம்பரம் ஒன்றை பதிவிட்டு பண மோசடி செய்த சம்பவம் தொடர்பில் ஹல்துமுல்ல போலீசாரினால் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரை பலாங்குடை நகரில் வைத்து ஹல்துமுல்ல போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த சந்தேக நபர் சமூக வலைதளத்தில் முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள் விற்பனை இருப்பதாக தெரிவித்து விளம்பரம் ஒன்றை பதிவிட்டு முற்பணத்தையும் வங்கிக் கணக்கினூடாக பெற்றுக்கொண்டு பண மோசடியில் ஈடுபட்டதாக கிடைத்த முறைப்பாட்டிற்கு அமைய சந்தேக நபர் இவ்வாறு கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் பெல்லாங்கொடை பிரதேசத்தை சேர்ந்த 29 வயதுடையவர் ஆவார். சந்தேக நபர் கல்துமுல்ல, சமநலவெவ, கேகாலை மற்றும் கண்டி போன்ற பல்வேறு போலீஸ் பிரிவுகளில் உள்ள நபர்களிடம் சுமார் 2 லட்சம் ரூபாய் பண மோசடி செய்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதோடு சந்தேக நபர் செய்த ஏனைய மோசடிகள் தொடர்பான தகவல்களை கண்டறிய கல்துமுல்ல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பாதாள உலக குழு உறுப்பினர்களை கைது செய்யும் நோக்கில் விசேட மோட்டார் சைக்கிள் படையணி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரிய குற்ற செயல்களில் ஈடுபட்ட பல சந்தேக நபர்களை கைது செய்வதில் தாமத நிலை ஏற்பட்டுள்ளதாக வெளியான செய்திகளை தொடர்ந்து போலீஸ் திணைக்களம் விசேட செயற்றிட்டம் ஒன்றினை முன்னெடுக்க உள்ளது. இதன்படி பாதாள உலக குழு உறுப்பினர்களை கைது செய்யும் நோக்கில் விசேட மோட்டார் சைக்கிள் படையணி அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாரி கிட்சரி ஜெயலலிதா தலைமையில் விசேட மோட்டார் சைக்கிள் படையணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தப்பிச் செல்லும் பாதாள உலக குழு உறுப்பினர்களை கைது செய்யவும் இலங்கையின் தென் மாகாணத்தில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் துப்பாக்கி வன்முறைகளுக்கு எதிராக செயற்படவும் குறித்த விசேட மோட்டார் சைக்கிள் படையணி அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர். இந்த புதிய பிரிவில் 23 மோட்டார் சைக்கிள்கள் செயற்பட உள்ளதுடன் தங்காலை மற்றும் மாத்தறை பிரிவுகளில் சுமார் 46 அதிகாரிகள் இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ளனர். களுத்துறையில் தொழிலதிபர் ஒருவர் கடத்தப்பட்டு எரிக்கப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். தோல் பொருட்கள் தொழிலதிபர் ஒருவர் கடத்தப்பட்டு அடித்துக் கொள்ளப்பட்டு புலத் சிங்கள நாககதொல துணைப்பாதையில் எரிக்கப்பட்ட நிலையில் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். களுத்துறை புலத் சிங்கள ஜடகம்பிட்டி நாககதொல ஜோதகந்த துணைப்பாதையில் அடையாளம் காணப்படாத ஒருவரின் எரிந்த உடல் கண்டெடுக்கப்பட்டதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து இன்று காலை சம்பவ இடத்திற்கு சென்றதாக புலத் சிங்கள
மஹிங்கல போலீஸ் தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவர் பாதுகாக்க மஹிங்கல பகுதியைச் சேர்ந்த 47 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவர் தோல் பொருட்கள் தயாரிப்பதில் ஈடுபட்டிருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். கொழும்பில் அடையாளம் தெரியாத நிலையில் ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. கொழும்பில் அடையாளம் தெரியாத நிலையில் ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. கொழும்பு ககதுடுவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சியம்பலாகொட பிரதேசத்தில் உள்ள பாவிக்கு அருகில் இருந்தே இந்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சடலமானது அடையாளம் காண்பதற்காக களுபோவில வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் ககதுடுவ போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நுவரெலியாவில் நிலவும் சீரற்ற வானிலையால் 71 குடும்பங்களைச் சேர்ந்த 246 பேர் பாதிப்படைந்துள்ளனர். நுவரெலியா மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இதுவரை 71 குடும்பங்களைச் சேர்ந்த 246 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் 69 வீடுகள் பகுதியளவு சேதமடைந்துள்ளதாகவும் நுவரெலியா மாவட்ட செயலாளர் துஷாரி தென்னகோன் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கேற்ப நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். தொடர்ந்து நுவரெலியா மாவட்டத்தில் மழையுடன் பலத்த காற்று வீசுவதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். மழையுடனான காலநிலை காணப்படுகின்ற நிலையில் இன்று அதிகாலை முதல் அதிக பனிமூட்டம் நிறைந்து காணப்படுகின்றது. குறிப்பாக நுவரெலியா பதுளை, நுவரெலியா கண்டி மற்றும் நுவரெலியா ஹட்டன் பிரதான வீதியில் பிளக்புல் சந்தி, பெண்டிகோனர், பங்களாகத்த, நானுஓயா, ரதல்ல குறுக்கு வீதி போன்ற இடங்களில் வழமைக்கு மாறாக அதிகளவான பனிமூட்டம் காணப்படுகின்றது. இதனால் சாரதிகளுக்கு எதிரே வரும் வாகனங்கள் தெரியாதபடி கடும் பனிமூட்டம் நிலவுவதால் விபத்துக்களை தடுக்கும் நோக்கில் மிகவும் அவதானமாக தங்களது வாகனங்களை செலுத்த வேண்டும் எனவும் வாகனங்கள் செலுத்தும் போது தங்களுக்கு உரித்தான பக்கத்தில் வாகனங்களின் முகப்பு விளக்குகளை ஒளிரச் செய்தவாறு வாகனங்களை செலுத்த வேண்டும் எனவும் போக்குவரத்து போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். தொடர்பான சர்வதேச செய்திகள். டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தில் இருந்து விலகுவதாக எலான் மஸ்க் அறிவித்துள்ளார். விசேட அரச ஊழியராக செயல்படுவதற்கு வழங்கப்பட்ட காலம் நிறைவடைந்துள்ளதால் அமெரிக்க அரசாங்க செயல்திறன் துறை திணைக்களத்தில் இருந்து விலகுவதாக எலான் மஸ்க் அறிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதை தொடர்ந்து அரசு நிர்வாக செலவுகளை குறைப்பதற்காக டார்ச் என்னும் புதிய துறை உருவாக்கப்பட்டது. அதன் செயல் தலைவராக உலக பணக்காரர்களில் ஒருவரும் டெஸ்லா நிறுவன தலைவருமான எலான் மஸ்க் பொறுப்பு வகித்து வந்தார். தொடர்ந்து நிர்வாகத்தில் மாற்றங்கள் கொண்டு வரும் விதமாக பல அதிரடி முடிவுகளை மேற்கொண்டார். இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் நிர்வாகத்திலிருந்து விலகுவதாக எலான் மஸ்க் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக எலான் மஸ்க் தனது எக்ஸ் பதிவில் சிறப்பு அரசாங்க ஊழியர் என்ற எனது பணிக்காலம் முடிவுக்கு வந்துள்ளது. தேவையற்ற செலவினங்களை குறைக்கும் பணியில் ஈடுபட வாய்ப்பளித்த ட்ரம்புக்கு நன்றி என்று பதிவிட்டுள்ளார். தொடர்பான விளையாட்டு செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் பிளே ஆஃப் சுற்று இன்று ஆரம்பமாக உள்ளது. இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் பிளே ஆஃப் சுற்று இன்று ஆரம்பமாக உள்ளது. இந்த சுற்றின் முதலாவது தகுதிகான் போட்டியில் இன்று பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ஆகிய அணிகள் மோதவுள்ளன. குறித்த போட்டியானது இன்று இரவு 7:30 அளவில் ஆரம்பமாக உள்ளது. அத்துடன் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய அணிகளுக்கு இடையிலான எலிமினேட்டர் போட்டி நாளை நடைபெறவுள்ளது. முதலாவது தகுதிகான் போட்டியில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு தெரிவாகும். குறித்த முதலாவது தகுதிகான் போட்டியில் தோல்வியடையும் அணி எலிமினேட்டர் போட்டியில் வெற்றி பெறும் அணியுடன் எதிர்வரும் 1ஆம் திகதி 2வது தகுதிகான் போட்டியில் மோதும். இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி இறுதிப் போட்டிக்கான 2வது அணியாக தெரிவாகும் என்பதுடன் தோல்வியடையும் அணி போட்டியிலிருந்து வெளியேறும். இந்தியன் பிரீமியர் லீக் தொடரின் இறுதிப் போட்டி எதிர்வரும் ஜூன் மாதம் 3ஆம் திகதி நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை பார்வையிடுவதற்கு நமது LK.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நமது டிவி என்ற யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.